ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களாப்பா? முகம் சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். ஆமாம்பா, பகலில் பேசுறதுக்கு நேரம் இல்லை. அதனால் இன்றைக்கி நைட்டு பேசுகிறேன். நாளைக்கு பகலில் பேசி போடுறேன். ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்லிகிட்டு இருந்தோம்ல, பார்த்தீங்களா? நான் யூடியூப்பில் ரீச் ஆகிட்டேன். 4000 மணி நேரம் வாட்சிங் டைம் வந்துருச்சு. மானிட்டேஷன் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். பாதி முடிஞ்சுது, இன்னும் பாதி இருக்குது. முழுசாக முடியல. இன்னும் பாதி இருக்குது. அது என்னென்னலாம் தெரியல. சத்தியமாக எனக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாததால் எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே எதுவுமே தெரியாது. நான் வந்து எங்கள் அக்கா பையன் சங்கரசங்கிட்ட கொடுத்து தான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அது சொல்லி கொடுக்குறது வந்து வேற ஒரு சிஸ்டர் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி கொடுக்குறது வந்து வேற ஒரு சிஸ்டர். அது வந்து கடைசியில் அவங்க பேர் சொல்கிறேன். பரவாயில்ல, நானும் வந்துட்டு இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே ரீச் ஆகிட்டேன். 1 வருஷம் 4 மாதம் ரீச் ஆகிட்டேன். அப்படிங்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. என்னோட இந்த சந்தோஷத்துக்கு நீங்கள் தான் காரணம். ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி நன்றிப்பா. உண்மையாகவே வந்துட்டு ஒருத்தர் வந்து சப்போர்ட் பண்ணி தூக்கி விடுறதுக்கு அது ஒரு மனசு வேணும். அது வந்து சப்ஸ்கிரைபரான உங்கள்கிட்ட அந்த மனசு இருக்குது. என்னோடய சேனல் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக தான் இருக்கிறீங்க. எனக்கு அது இன்னும் ரொம்பவே சந்தோஷம். இது வரலையும் எனக்கு இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 4004 பேர் வந்திருக்காங்க சப்ஸ்கிரைபர். இப்போ இந்த செகண்டு முதல்ல இப்போ லைவ் ஆஃப் பண்ண 4004 பேர் வந்திருக்காங்க. அந்த 4004 பேருமே எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லவங்கன்றது மட்டும் எனக்கு நல்லா புரியுது இதுலேருந்தே. இதுக்கு மேலேயும் நான் அந்த நல்லபடியாக அந்த நல்ல ஒரு எந்த ஒரு கஷ்டமும் படாமல் போவேன். உங்களோட சப்போர்ட்டில் இன்னும் கொஞ்சம் மென்மேலும் வளருவேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எனக்கு அவ்வளோவா நிறையா வந்து பேசணும் அப்படின்லாம் யோசிக்கிறேன். நான் யோசிச்சுலாம் வச்சுருக்கேன். நிறைய யோசிப்பேன். அந்த பேசும்போது தேதி வச்சுலாம் நமக்கு பேசுறது செட் ஆகாதுப்பா. அது என்னமோ பார்த்து படிக்கிற மாதிரி இருக்குது. அது வேணாம். அது என்னத்துக்கு நம்ம மனசில் பட்டதை பேசுவோமே, அதுதான் நல்லதும் கூட இல்லையா? முகம்தான் சரியாக தெரியாது. ஏன்னா நைட்டில் பேசுகிறேன். நைட்டு வந்து இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மணி 11 மணி ஆகுது. பகலில் பார்த்திங்கன்னா ஏன் பேச முடியல அப்படின்னா, பகலில் வந்துட்டு நான் சும்மா இந்த சமையல் வீடியோ எடுக்கிறதே ரொம்ப கஷ்டப்படுறேன். அங்கேயும் எங்கேயும் டிவி அது இதுன்னு ஓடிட்டுருக்கு. ஏன்னா பாட்டு சவுண்டு இதெல்லாம் கேட்கக்கூடாது. சீரியல் சவுண்டு, பாட்டு சவுண்டு அதெல்லாம் வந்துட்டு கேட்கக்கூடாது. அதனால் அப்படி சமையலுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். இதில் எங்கிட்ட உட்காந்து பகலில் நான் பேசி வீடியோ போடுறது நம்ம ட்ரை பண்ணணும். ஏதாவது இப்போ நான் வந்து நிறையா பெண்களை சந்திச்சிருக்கேன். சும்மா ட்ராவலில் பழகிறவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க இப்படிலாம் இருக்கிறாங்க. அவங்களோட கஷ்டத்தை நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே ஒவ்வொரு பொண்ணும் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து சொல்லணும் அப்படின்லாம் ஒரு நோக்கம் இருக்குது. அது வந்து ஏன் சொல்லணும்னா, நம்ம இன்னும் அவங்க ஊர் பேரை அவங்க வீட்டு பேரையோ இல்லை அவங்க பேரையோ யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இதுமாரி என்கிட்ட ஒரு பொண்ணு பழகினாங்க. அவங்க வீட்டில் வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா உங்களுக்கும் கொஞ்சம் ஒரு கதை கேட்ட மாதிரியே இருக்கும். ஒரு பொண்ணு இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசுக்கு தோணும். அதுவே வந்து உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் கூட கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம்னு நினைப்பீங்க இல்லைங்களா? இல்லை அடுத்தவங்க வாழ்க்கையில் ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுங்களோட வாழ்க்கை இருந்தாலும் அதை கொஞ்சம் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சரி பண்ணி விடுங்க. எதுக்காக ஒரு எடுத்துக்காட்டு மாரி தானே ஒரு பொண்ணோட கதையும் சரி, ஒரு பையனோட கதையும் சரி, ஒரு எடுத்துக்காட்டு மாரி தானே அடுத்தவங்க கேட்கும்போது. அதுமாரி நான் சந்தித்த பெண்களோட வாழ்க்கை கதையை ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீடியோ கண்டிப்பாக நான் போட்டு சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் யார் முழுசாக பார்க்குறீங்க பார்க்கல அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. முழுசாக பார்க்குறவங்களுக்கு நான் பேசுகிறது என்னென்னு புரியும். எனக்கு வந்து இப்போ டாலர் ஏறிட்டுருக்கு. நீங்கள் வந்து புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு என்ன மாதிரி வீடியோ போடுறீங்கன்னா, ஷேர்ஷாட்லேருந்து கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடாதீங்க. ஷேர்ஷாட்லேருந்து வீடியோ எடுத்து போடாதீங்க. உங்களோட செல்லில் உங்களோட கேமராவிலேருந்து எடுக்கிற வீடியோ மட்டும் போடுங்க. நீங்களாக கேமராவிலேருந்து எடுக்கிற வீடியோவை அதுவே வந்துட்டு யூடியூப்லேயே பாட்டு எடுக்கணும்.
வேறு பாட்டெலாம் வச்சு நீங்கள் எடிட் பண்ணி அப்படி இப்படிலாம் போடவே கூட தயவு செஞ்சு போட. இல்லைன்னா உங்களோட சொந்த வாய்ஸில் பேசி போடுங்க. இல்லையா உங்களோட சொந்த குரலில் பாடி ஒரு வீடியோ போடுங்க. நீங்கள் எந்தாவது உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களோ ஒரு கதைகளோ சொல்கிற மாதிரினா அதுமாரி பேசி கூட ஒரு வீடியோ போடுங்க. இல்லை சமையல் கலை இது மாதிரி ஏதாவது ஒன்று போடுங்க. ஆனால் ஷார்ட் வீடியோ தயவு செஞ்சு போட்டுறாதீங்க. அதுமாரி பார்த்திங்கன்னா யூடியூப்பில் இருந்து மட்டும்தான் பாட்டு எடுக்கணும். வேறு பாட்டு எடிட் பண்ணி போடுறதெல்லாம் போடக்கூடாது. நான் அப்படி தான் என்ன பண்ணேன், ஷார்ட்லேருந்து எனக்கு அதுலாம் தெரியலப்பா. சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதே வந்துட்டு நான் வந்து வீடியோனால் என்னோடய கை மியூசிக் மாதிரி சும்மா நம்ம என்ன வீடியோவாக போட போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பாட்டு, தனுஷ் படத்துலேருந்து பாட்டு. தனுஷ் படம்னா என்ன படம்னா அது ஞாபகம் இல்லை எனக்கு. வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ அந்த பாட்டிலேருந்து மியூசிக் மட்டும் சும்மா கையால் இப்படி அசிச்சிரி ஒரு வீடியோ போட்டேன். ஸ்டார்டிங் அதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்குலாம் தெரியல, யூடியூப் பற்றிலாம் எனக்கு தெரியல. இப்படி தான் வீடியோ எடுக்கணும் நான் எதை வேணாலும் போடலாம் மாட்டேங்குது அப்படின்னு நான் ஷார்ட்லேருந்து நிறைய வீடியோ எடுத்து போட்டு விட்டேன். அது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணும்போது நமக்கு பிரச்சனையாக நிற்கிது. நமக்கு வந்து அப்ளை ஆகாது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பயமுறுத்துகிறாங்க. ஐயோ உங்கள் சேனலில் வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது, காப்பிரைட் நிறைய. அதை பாருங்கள், வீடியோ போட போட ஒன்றுமே தெரிஞ்சிக்கல. நான் இடையில ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கூட போயிட்டு நம்ம வீடியோவில் எதாவது காப்பிரைட்டு பிரச்சனை இருக்குதான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு ஃபுல்லாக தள்ளி விட்டு பார்க்குறேன். சும்மா ஒரு 4 வீடியோவில் தான் இருந்தது அப்போ. அதை வந்து டெலிட் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சும்மா நிறையா அவ்வளோ வீடியோ இருக்குது. சரி என்னடா பண்ணுறது, நம்ம போட்டதாண்டா தப்புன்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து டைமே குறைஞ்சாலும் பரவாயில்ல. ஆனால் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருக்கோம். ஆனால் இந்த வீடியோவெல்லாம் எடுக்கிறது ஒரு கஷ்டன்றதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை. அது எடிட் பண்ணி போடுறதெல்லாம் ஒரு கஷ்டம் இல்லை. அது வியூஸ் போடணுன்னா ஒரு கஷ்டம் இருக்குது பாருங்கள். அப்பப்பா அது அவ்வளோ ஒரு பெரிய கஷ்டம். சரி எனக்கு தெரியல. அப்புறம் நான் மட்டும் ஷார்ட்லேருந்து போட்டேன். போட அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இடையிலலாம் நிறைய பேர் போய் சேனலை செக் பண்ணாங்க. நமக்கு உதவி செய்கிறவங்க போய்ட்டு செக் பண்ணாங்க. பார்த்தா உங்களுக்கு சேனலில் பிரச்சனை இருக்குது, இப்போதைக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. சரி அப்புறம் நான் என்ன பண்ணினேன், டைமே நமக்கு குறைஞ்சாலும் பரவாயில்ல, கஷ்டப்பட்டு தானே போட்டிருக்கோம், பரவாயில்ல அப்படின்ட்டு இன்னும் 1 மாதம் இல்லை, நான் 6 மாதம் கூட போகட்டும், ஆனால் நமக்குள்ளே வந்து எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு ஃபுல்லாக இந்த ஷார்ட்லேருந்து எந்தெந்த வீடியோ பண்ணால் அது ஃபுல்லாக அப்படியே ஒரு சரி இன்னும் 1 வருஷம் கூட போட்டுண்டா சாமி, நம்ம சேனலில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனசு வந்துருச்சு. போயிட்டு ஃபுல்லாக டெலிட் பண்ணிட்டேன். எத்தனை வீடியோன்னு பார்க்குறீங்க, 200-250 வீடியோ இருக்கும் ஷார்ட் மட்டுமே. இப்போ இந்த விஜயகாந்த் அண்ணாவோட நினைவு நாள்லாம் வந்தது பாருங்கள். நினைவு நாள் இல்லை, அவரோட பர்த்டேவோ என்னமோ வந்ததுன்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லைப்பா எனக்கு. அந்த டைமில் நான் வந்து விஜயகாந்தோட வீடியோலாம் போட்டேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா 5000 7000 இப்படிலாம் நிறைய போயிட்டு இருந்தது. டைமே போனாலும் பிரச்சனை இல்லைடா சாமி அப்படின்ட்டு நான் ஃபுல்லாக டெலிட் பண்ணிட்டேன். ஆனாலும் எனக்கு வந்து அவ்வளோவா டைம் குறையில. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு நாள் வீடியோ போட்டிருப்பேன் பாருங்க, எனக்கு வந்து 3 நாளாக வீடியோ போடுறேன்ப்பா, 4 நாளாக எனக்கு வந்து டைமே ஏறல அப்படின்னு நினச்சி மனசு கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை வீடியோ வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த கேப்பில் என்ன தெரியுங்களா ஆச்சு, 4 மணி நேரம் வீடியோவே வந்து டைமே நான் 4 மணி நேரம் இல்லை, 4 நாள் எனக்கு வந்து சுத்தமாக டைமே ஏறல. அப்படியே என்னென்னா லாங் வீடியோலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 5000 4000 இப்படிலாம் போயிட்டுருக்கு, வியூஸ் போயிட்டுருக்கு. எனக்கு எவ்வளோ நேரம், 1 மணி நேரம் தான் ஏறும். அப்புறம் ஒரு நாள் பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் இருக்குது. அப்புறம் ஒரு நாள் பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் தான் ஏறி இருக்குது. 4 நாள் என் பொண்ணுக்கிட்டலாம் சொல்லி கஷ்டப்பட்டேன். என்ன சங்குன்னு தான் கூப்பிடுவோம், சங்கவி பேர், சங்குன்னு தான் கூப்பிடுவோம். என்ன சங்கு டைமே ஏறல, நான் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போட்டிருக்கேன்னு. சரி உள்ளே பார்த்துக்கலாம் அப்படின்பா. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு 4 நாள் கழித்து 5ஆவது நாள்லாம் பார்த்திங்கன்னா 100 மணி நேரம் 150 மணி நேரம் இப்படிலாம் வந்துருச்சு. எனக்கு சீக்கிரமாக வந்துருச்சு. இந்த இதுக்குள்ள வந்து 3000 சில்லரை வந்து 3500 இருந்தது. அப்புறம் 4-5 நாள் வந்துட்டு அதான் வீடியோலாம் டெலிட் பண்ண டைம் வந்து ஏறாது இல்லையா, அதனால் ஏறலையாட்டுங்க. அப்படிலாம் அப்படியே ஒட்டு மொத்தமாக கோத்து வச்சுருந்த டைமெல்லாம் ஒரு நாளைக்கு 100 மணி நேரம் 150 மணி நேரம். அது ஐயோ அந்த டைம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம்.
அப்புறம் பார்த்திங்கன்னா 4000 மணி நேரம் வந்துருச்சாட்ருக்குது. அந்த 4000 மணி நேரம் நமக்கு டைம் காட்டில் அப்படியே அப்ளை பண்ண சொல்லி வந்திருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர்கிட்ட இன்னொரு நம்பர் கொடுத்துருந்தேன். யூடியூப்பில் ஷார்ட்ஸ்லேயே தான் இன்னொரு நம்பர் கொடுத்துருந்து அவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு டெலீட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் நான் கொஞ்சம் என் வீட்டில் பிரச்சனைன்றதால அவங்களுக்கு அந்த சிஸ்டருக்கு வந்து கால் பண்ண முடியல. அதுக்கப்புறமா நான் போடும்போது அவங்க எடுக்கவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஐயோ, அவங்க போட்டு தான் நாம் எடுக்கலன்ட்டு தானே திரும்ப எடுக்க மாட்றாங்க அப்படின்னு நானும் விடாமுயற்சியாக பார்த்திங்கன்னா ஒரு 15 நாள் தொடர்ந்து இருக்கும் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா ஃபுல் ட்ரிங்கும் கொடுக்கறதில்ல நான். பாதி டைம் வரலும் தான் அந்த ஃபுல் ட்ரிங்க் எவ்வளோ நேரமோ அதில் பாதி நேரம் தான். ஏன்னா தப்பாக நினச்சிக்கூடாதுல்ல, தொந்தரவாக நினச்சிக்கூடாதுல்ல. நான் எப்பயுமே வந்து யாருக்கும் தொந்தரவாக இருக்கணும்னு எப்பயுமே நினைக்க மாட்டேன். என்னால் தொந்தரவு வந்துருமோ என்னமோ அப்படின்னு அதுக்கு தகுந்த மாரி நான் கொஞ்சம் ஒதுங்கியே நடந்துப்பேன். என்னால் யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்லாம் நினைப்பேன் நான். அப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து காலையில் சாயங்காலம் அந்த பொண்ணுக்கு அந்த சிஸ்டருக்கு வந்து ஃபோன் போட்டுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் ஃபுல் ரிங் கொடுக்கலாம் அப்படின்ட்டு கொடுத்தேன், எடுத்தாங்க. அப்புறம் அவங்களே சொல்லிட்டாங்க, அக்கா எனக்கே நான் பண்ணலைங்க்கா, எனக்கு வேறு ஒரு சிஸ்டர் தான் பண்ணிவிட்டாங்க, என்னோடய ஃப்ரெண்டு தான், நான் அவங்க நம்பர் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவங்க நம்பர் கொடுத்தாங்க. அவங்களோட நம்பருக்கு கால் பண்ணி பரவாயில்ல, ரொம்ப நல்ல குணமானவங்க அந்த சிஸ்டர். பேர் சொல்கிறேன், லாஸ்ட்டில் சொல்கிறேன் யார் பேர்னு. அந்த சிஸ்டர் ரொம்ப நல்லவங்க. நம்பர் கொடுத்தவங்களும் ரொம்ப நல்ல மனசு. நான் அந்த யார் நம்பர் வாங்கினா அவங்களும் ரொம்ப நல்ல மனசு. ரொம்ப ஹாப்பியாக, சின்ன பிள்ளைங்க தான், நல்லா பேசுனாங்க. ஒரு மரியாதையோடு நல்லா பேசுனாங்க. அவங்க தான் இப்போதைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உதவி செஞ்சிட்ருக்காங்க. எனக்கு யாருக்கிட்டா அப்ளை பண்ணுறதுக்கு உதவி கேட்குறதுலாம் நினச்சா உண்மையாகவே நான் கும்பிட்ற கடவுள் கைவிட மாட்டார் அப்படிங்கிறத நான் இதில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம வந்து அந்த ஒரு விஷயம் வந்து அடையணும்னு நினச்சா அதிலே ஒரு குறிக்கோளாக இருக்கணும். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அந்த இடத்துக்கு நம்ம போகணும் எந்த நேரமும் அதே சிந்தனையாக தான் இருக்கணும். சிந்தனைங்கிறத விடையும் அந்த இடத்துக்கு கண்டிப்பாக எந்த பிரச்சனை வந்தாலும் மீறிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த இடத்துக்கு போய் சேர முடியும் அப்படிங்கிறத நான் அந்த யூடியூப்பில் வச்சு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் வந்துட்டு புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நான் செஞ்ச தப்பு நீங்கள் யாருமே செஞ்சிடாதீங்க. ஷேர்ஷாட்லேருந்து எடுத்து போட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா போட நிப்பாட்டிடுங்க. இல்லை போட்டுட்டீங்க அப்படின்னாலும் அதை உங்களோட கேமராவிலேருந்து எடுக்கிற வீடியோ அப்படியே போட்டு விட்டுக்கிட்டே ஒரு 10 வீடியோ உங்களோட கேமராவிலேருந்து எடுக்கிற வீடியோ வந்து 10 வீடியோ போடுறீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட்ஸு 2 ஷார்ட்ஸு இதுமாரி பின்னாடி இருந்து டெலிட் பண்ணிகிட்டே வந்துடுங்க. அது சேனலுக்கு பின்னாடி கஷ்டம். ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஷார்ட் வீடியோவே தான் நிறையா போடுறாங்க. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அவங்களாம் சம்பளம் வருதா இல்லை சும்மா தான் போடுறாங்களா அப்படின்லாம் என்னன்னு தெரியல. நாமளாம் நம்ம கஷ்டம் தீர்றதுக்காக தான் வீடியோ போட்டோம். சரி, இது வழியாகவும் நேர்மையாக போய் தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு. குறுக்கு வழியில் போகக்கூடாது. நம்ம வந்து உடம்பளவில் உழைச்சி வேலைக்கு போய் அங்கேயும் இங்கேயும் கஷ்டப்பட்டு அதுலேயே நேர்மையாக தான் இருக்கிறோம், கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். அதேமாரி யூடியூப்லேயும் வந்து நேர்மையான ஒரு வழியில் தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள ஒரு குறிக்கோள். எதுக்காகவும் எதுக்கும் பொய் சொல்ல மாட்டேன், பொய் சொல்லவும் கூடாது. அது சந்தர்ப்பம் சூழ்நிலை ஏதாவது ஒரு விஷயத்தில் வரலாம். அப்படியே வந்தாலும் ஏன் சொன்னேன் எதுக்கு சொன்னன்றதை நான் ஓப்பனாக சொல்லிடுவேன். அதேமாரி பார்த்திங்கன்னா என்னோடய குடும்பத்தை வந்து நான் இதில் வந்து இன்வால்வ் ஆக விடலை. நான் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கேன்னா நான் மட்டுமே பேஸ் பண்ண விரும்புகிறேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரில. பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இதில் ரீச் ஆகிறேன் அப்படின்னா நான் மட்டும்தான் ரீச் ஆகிட்டு இருப்பேன். என்னோடய கஷ்டங்கள் மட்டும்தான் சொல்லுவேன். எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களோட கஷ்டத்தை சொல்லவே மாட்டேன். சரிங்களா? எந்த விஷயம் சொல்லணும் எந்த விஷயம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது சோசியல் மீடியாவில் எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்படிலாம் குடும்ப கஷ்டத்தெல்லாம் கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சு சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ சொல்லக்கூடாது. நான் நல்லா ரீச் ஆகினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். கண்டிப்பாக வந்து நான் என்னோடய கஷ்டத்தெல்லாம் சொல்லியே ஆகணும். அது யார் சொல்ல வேணாம்னு சொன்னாலும் சரி தான். என்னோடய கஷ்டத்தெல்லாம் வந்து நான் சொல்லியே ஆகணும். ஆனால் இப்போ இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், நல்லா ரீச் ஆகட்டும். வெண்ணிலா இப்போ தான் தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ தான் இப்படி இருக்கேன். இன்னும் இப்படி வரணும் இன்னும் நல்லா உயரமாக போகணும். அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் வாழ்க்கையில். அந்த கஷ்டத்துலேயும் நான் சாப்பிட்ருக்கேன், தண்ணி குடிச்சிருக்கேன், சிரிச்சிருக்கேன், தூங்கியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து தெரியும். இவ்வளோ கஷ்டத்துலேயும் இதெல்லாம் செஞ்சுருக்கிறனே அப்படின்னு. அதெல்லாம் செஞ்சதால் தான் உயிரோடு இருக்கிறோம். புரியுது. பேசிக்கலாம்ப்பா. அதுமாரி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரினா கண்டிப்பாக வந்து இந்த
அப்புறம் ஒரு விஷயம் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இது ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் நான் ஏற்கனவே. அது இன்னும் சரியாக வியூஸ் போகலை. வீட்டிலே இருந்து சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்பர் கொடுப்பாங்க. அப்படின்னா வீட்டிலேருந்து கம்ப்யூட்டர் ஒர்க்கோ இல்லை அப்படி இப்படின்னு நாம் நினச்சிட்ருப்போம். ஆனால் அது வந்து தவறான வழிக்கு கூப்பிடுவாங்க போல். தவறான நம்பரு அதுமாரி நான் உங்களுக்கு வந்து ஒர்க் கொடுக்குறேன், நான் ஒரு ஒர்க் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் வந்து இவ்வளோ அமௌண்ட்டு போட்டு விடுங்க, ஒரு டைம் மட்டும் போட்டு விட்டா போதும், அப்புறம் மாதம் மாதம் சேலரியில் ஏறிக்கும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக அதை வந்து நம்பாதீங்க. அதுமாரி ஒரு வருமானம் நமக்கு தேவையில்ல. நீங்கள் வந்துட்டு வீட்டில் இருந்தே சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூடியூப் சேனல் மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் போதும். அது சமையல் கலை போடுங்க, ஒன்றுமே இல்லை. அதுக்காகலாம் நீங்கள் யூடியூப்புக்காகலாம் நீங்கள் எதுவும் வாங்கி சமைக்கவே தேவையில்ல. உங்கள் வீட்டில் அன்றாடம் காலையிலே நைட்டு இப்படி செஞ்சாலும் காலையில் செய்கிறத மத்தியானம் வச்சுப்போம். அதனால் காலையில் இல்லை 3 நேரம் செஞ்சுக்கிறோம்னா 3 நேரம் செய்கிறதும் போடுங்க. என்ன உங்கள் வீட்டில் என்ன செய்கிறீங்களோ அதை மட்டும் போட்டு விடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்காக தோணிடும், இதை போடலாம் அதை போடலாம், இதை பேசலாம், இப்படி பேசலாம் அப்படி பேசலாம் அப்படின்னு. அப்புறம் உங்களுக்காக தோணிடும். சேனல்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டா உங்களுக்காக தோணும், சரி இந்த கருத்தை பற்றி பேசலாம், அந்த கருத்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்காக தோணும். இன்னும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணது வந்து என்னோடய கஷ்ட காலத்தை தீர்க்கறதுக்காக தான். கண்டிப்பாக வந்து அதில் எனக்கும் கொஞ்சம் ஒரு குறிக்கோள்லாம் இருக்குது. அந்த குறிக்கோள் வந்து நிறைவேறணும்னு நான் நினைக்கிறேன். மெயின் வந்து பணம் மட்டுமே மெயின் பிரச்சனை கிடையாது, சரிங்களா? அதனால் நான் வந்து எப்படி சொல்கிறது, பணத்துக்காக தான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இந்த யூடியூப்லேருந்து வர சம்பளத்தில் என்னோடய கஷ்டங்களும் சரி, அடுத்தவங்களோட கஷ்டமும் தீரணும் அப்படிங்கிறதுக்காக தான். என்னோடய கஷ்டத்தை நான் தீர்த்துப்பேன். என்னால் அடுத்தவங்க கஷ்டத்தை தீர்க்க முடியும் இந்த வர வருமானத்தில் அப்படின்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் அது கண்டிப்பாக அது மாதிரி செய்வேன். இன்னும் கொஞ்சம் நான் ரீச் ஆகணும். ஏன்னா இப்போ நமக்கு தாகம் இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு தண்ணி கொடுக்கறது அது வேறு ஒரு பிரச்சனை. அதே கஷ்டத்தை வந்து நமக்கு கஷ்டம் இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுல்ல. தண்ணின்றது நம்ம குடிக்கலாம்னு பரவாயில்ல, அடுத்தவங்க குடிக்கிட்டோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் கஷ்டன்றது நாம் மட்டும்தான் படணும், அடுத்தவங்க படக்கூடாது அப்படிங்கிறது. நான் கஷ்டப்பட்டுருக்கேன். அதனால் வந்து அடுத்தவங்க கஷ்டம் நம்மள மாரி தானே அடுத்தவங்களும் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறது என்னால் உணர முடியுது. அடுத்தவங்களோட கஷ்டம் என்னன்றது என்னால் உணர முடியும். ஆனால் நான் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கேன். கஷ்டன்றது யாருக்கு தான் இல்லை அப்படின்னு எல்லாருமே நினைப்பீங்க. இருக்குது, எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு கஷ்டன்றது ஒரே இதுதான். ஆனால் பல விதமான கஷ்டங்கள் இருக்குது பார்த்திங்களா? அது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொருத்தவங்களோட மனசுலேயும் இருக்கிற ஒரு இது வந்து ஆறாத காயங்கள், மாறாத மறையாத சோகங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய காயங்கள் இருக்கும். விதவிதமான கஷ்டங்கள் இருக்கும். யாராலேயோ பாதிக்கப்பட்டிருப்பாங்க, பெற்றவங்களாலேயோ, கூட பிறந்தவங்களாலேயோ, பெற்ற பிள்ளைங்களாலேயோ, கட்டினவங்களாலேயோ, நிறைய பேர் நிறைய விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களோட கஷ்டத்தை நான் போக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நாம் வந்து சோசியல் மீடியாவில் இருக்கிறோம். சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க சோசியல் சர்வீஸ் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு பழகுவோம், சரிங்களா? நான் வந்து பாப்பா குழந்த பிறக்கும்போது ஜிஹெச்சிலேருந்து லைவ் போட்டிருந்தேன். அப்போ வந்து சொல்லியிருந்தேன், என்ன சொல்லியிருந்தேன்னா, என்ன சொல்லியிருந்தேன் தெரியுங்களா? ஹாஸ்பிட்டலில் வந்து நான் நிறைய பெண்களை சந்திச்சிருக்கேன். அவங்கவுங்களோட வாழ்க்கையில் நடந்த கஷ்டத்தை என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஹாஸ்பிட்டலை பற்றி நான் சொல்லணும். ஹாஸ்பிட்டலில் எந்த மாதிரியான பெண்கள் அவங்க கூட இருந்தாங்க, அவங்களோட அம்மா இருந்தாங்களா, மாமியார் இருந்தாங்களா அப்படின்ற ஒரு கதையும் நான் சொல்லணும். இதில் மெயின் பிரச்சனை பார்த்திங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டலை பற்றி சொல்லியே ஆகணும். ஆத்தூர் ஜிஹெச் கண்டிப்பாக அதை வந்து மெயின் நான் வந்து சொல்லணும். ஏன் இதெல்லாம் நான் யாருக்கும் பயப்பட போகிறதுலாம் கிடையாது, சரிங்களா? ஏன் பயப்படணும், எதுக்கு பயப்படணும், நாம் எதுக்கு பயப்படணும், நம்ம என்ன தப்பாக செஞ்சிட்டோம், ஒன்றுமே கிடையாது. நாம் என்ன அந்த ஹாஸ்பிட்டலில் எது பண்ணணுமா, ஒன்றுமே கிடையாது. ஜிஹெச்சுன்னு போனால் நோயாளிங்க போகிறாங்க, நோயாளிங்க போகிற இடம் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் கவர்மெண்ட் வந்து நிறைய கொண்டு வந்திருக்கு. ஆனால் யாரும் பயன்படுத்த மாட்டாங்களா என்னன்னு தெரியல. பரவாயில்ல, ஆனால் ஜிஹெச்லேயும் நிறைய பேஷண்ட்லாம் போகிறாங்க தான். இப்போ என்னமாரி இல்லாதவங்களும் எத்தனை பேர் போகிறாங்க. உண்மையாகவே என்னமாரி இல்லாதவங்களும் இன்னும் எத்தனை பேர், நிறைய பேர் போகிறாங்க. இருக்கப்பட்டவங்களே போகிறாங்க, நம்மள மாரி இல்லாதவங்க போகிறதுக்கு என்ன? அதுவே வந்து கொஞ்சம் சரியான முறையில் பயன்படுத்த சொல்லி ஒரு நம்மளால் வந்து உத்தரவுலாம் போட முடியாது. சொல்கிறேன், ஜிஹெச்சில் இருக்கிறவங்க அதுமாரி சொல்லணும். நான் நிறையா கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஃப்ராட் தனமும் நடக்குது. என்னடா அது புரியாத இருக்குன்னு, நான் பேசுறது புரியுதா இல்லையான்னு தெரியல உங்களுக்கு. உண்மையாகவே அதில் அங்கேயுமே கொஞ்சம் ஃப்ராட் தனம். நம்ம வந்து
யாருக்கெல்லாம் பொய் சொல்லக்கூடாதுன்னா, நமக்கு படிப்பு சொல்லித்தர வாத்தியார்கிட்டயுமோ, நமக்கு நம்மளோட நோய் தீர்க்கிற டாக்டர்கிட்டயுமே வந்து பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. தாய்கிட்ட கூட பொய் சொல்லிடலாம். ஆனால் நம்ம குருக்கிட்டேயும் நம்ம நோயை குணப்படுத்துகிற டாக்டர்கிட்டையுமே வந்து பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களே வந்து நம்மக்கிட்ட பொய் சொல்கிறாங்க அப்படிங்கும்போது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அது மாதிரிலாம் நிறைய இருக்குது. நான் கண்டிப்பாக வந்து ஜிஹெச் பற்றி சொல்லியே ஆகணும். சரிப்பா, நான் செஞ்ச தப்பு நீங்கள் யார் செஞ்சுருங்க. ஷேர் ஷாட்லேருந்து தயவு செஞ்சு வீடியோ எடுத்து போடுறாங்க. நான் மானிட்டேஷன் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கேன். பாதி முடிஞ்சிச்சு. சூப்பர் தேங்க்ஸு. ஷாப்பிங்கு இதெல்லாம் வந்துட்டு அப்ளை பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது. எனக்கு ஒன்று புரியல. நிறைய பேர் வந்து இப்போ நானும் வந்து நிறைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அவங்களாம் வந்து அப்ளை பண்ணி முடித்து சம்பளமே வாங்குறாங்க போல். ஆனால் யாருமே அவங்களோட சப்ஸ்கிரைபர்கிட்ட சொல்ல மாட்டுறாங்க பாருங்களேன். ஏன் அது? இது வந்து இப்போ நான் வந்து பாதி அப்ளை பண்ணும்போது சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து பேத்தி பொண்ணுக்கு வந்து குழந்த பிறந்திருந்து. பேத்தி இருக்க எந்த நேரமும் அழுதுகிட்டே இருப்பாள். அதனால் வந்து ஃப்ரீயாக வந்து உட்காந்துக்கு பேச டைம் கிடைக்கிறதில்ல. அப்புறம் பக்கத்தில் பகல் நேரம்லாம் எனக்கு பேசுறதுக்கே பிரச்சனை தான். எல்லாருமே வந்து எங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா கூரை வீடுன்றதால வெயிலுக்கு வந்து எல்லாருமே உட்காந்துக்குவாங்க. போயிருக்குமே எனி டைம் யாராவது ஒருத்தர் 2 பேர் 3 பேர் 4 பேர்னு இப்படி ஜனங்க வந்து இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அதால் வந்து பகல் நேரத்தில் வந்து பேச முடியல. அதால் வந்து எனக்கு 4000 மணி நேரம் வாட்சிங் டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லவும் முடியல. ஆனால் நிறைய பேர் வந்து அதை பற்றி எதுவுமே சொல்ல மாட்றாங்க. நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறவங்களே சப்ஸ்கிரைபர் தான். அந்த சப்ஸ்கிரைபர்கிட்ட நான் வந்து இப்படி ஆகிட்டேன், இப்படி ரீச் ஆகிட்டேன், எனக்கு இவ்வளோ நேரம் வந்துருச்சு, எனக்கு இவ்வளோ டாலர் சொல்லாமே. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ $12 ஏறி இருக்குது. $12 ஏறி இருக்குது. $100 வந்தால் தான் அக்கௌண்ட் நம்பர் கேட்பாங்களா என்ன அப்படின்னு ஒன்றும் தெரியல. எனக்கு வந்து தெரியல. படிப்படியாக அப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன். இப்போதைக்கு பாதி அப்ளை முடிஞ்சுது. சூப்பர் தேங்க்ஸில் ஓப்பன் பண்ணியாச்சு. அப்புறம் இன்னும் என்னென்ன பண்ணணும்னு தெரில. நிறைய சொல்கிறாங்க. அந்த சிஸ்டர் பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா அப்ளை பண்ணுறது இருக்குதுங்க்கா, லைசன்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இதில் அப்ளை பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்துட்டு எப்போ அக்கௌண்ட் நம்பர் வாங்குறாங்களோ என்கிட்ட வந்து இப்போ வந்து இந்த டைமில் வந்து நான் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறேன். சம்பளம் ஏறிட்டால் கண்டிப்பாக நான் வந்து உண்மையை சொல்லுவேன். எவ்வளோ வாங்கினேன் என்ன அப்படின்றத கண்டிப்பாக நான் வந்து உண்மையை சொல்லுவேன். நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல் வச்சுருந்தாலும் உங்களோட சப்ஸ்கிரைபர்கிட்ட உண்மையை சொல்லுங்கள். உண்மையை சொல்லி பழகுங்க. எனக்கு வந்து இவ்வளோ சம்பளம் ஏறி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தயவு செஞ்சு உண்மையை சொல்லி பழகுங்க. ஏன்னா நானும் ஒரு சப்ஸ்கிரைபராக நிறைய பேருக்கு இருக்கிறதால எனக்கும் கஷ்டமாக இருக்குது. என்னடா இது இவ்வளோ இத்தனை இது வந்து நமக்கே தெரியுது. இத்தனை சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்கனாக்கா அப்ளை ஆகிடும் அப்படின்றது நமக்கே தெரியுது. நாம் வந்து நிறையா சேனலுக்கு சப்ஸ்கிரைபராக இருக்கிறோமே, நம்மக்கிட்டலாம் யாரும் சொல்லவே இல்லையே. நாம் பார்க்குற வீடியோவில் ஒருத்தர் கூட மூச்சே விட மாட்டுறாங்களே, அப்போல்லாம் சைலண்ட்டாக இருக்கிறாங்கய்யா. ஐயோ, நான் ஒரு வீடியோவில் போய்ட்டு நல்லா சப்போர்ட் பண்ணுறவங்க தான். அவங்க வீடியோவில் போய்ட்டு நல்லா பேசிகிட்டே இருந்தேன். சரி சம்பளம் வாங்குறாங்கன்றது தெரியும். ஏன்னா அது இது டைம் இதெல்லாம் பார்த்தா தான் தெரியுது. வியூஸ்லாம் எத்தனை வியூஸ் போயிருக்கு, மொத்தமாக எத்தனை போயிருக்குன்னு பார்க்கும்போதே தான் தெரியுது. கேட்டேன், அப்படியே லைவ் ஆஃப் பண்ணிட்டாங்க. சம்பளம் எவ்வளோன்னு சொல்லி கேட்கும்போதே லைவ் ஆஃப் பண்ணிட்டாங்க. சரி அந்த சேனல் நம்ம போகணுமா அப்படின்லாம் தோணுச்சு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் எது சொல்லலைன்னு வச்சுங்க, அந்த சேனலை விட்டு நான் வெளியேறிடுவேன். உண்மையை தான் சொல்கிறேன். ஏன்னா நாம் வந்து அவங்களோட சப்ஸ்கிரைபர். என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அவ்வளோதான். அப்ளை பண்ணிட்டீங்களா, சம்பளம் வாங்கிட்டீங்களான்னு வாங்கிட்ட மட்டும் வேலை முடியுது, அவ்வளோதான். நாம் என்ன போய் வாங்க போகிறோம்? இப்படிலாம் இருக்கிறாங்கய்யா. சரிப்பா, ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கேன். இப்போவும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் இருக்குமா, 23 நிமிஷம் ஆகுது. சரிப்பா, பாய். இன்னும் நிறைய பேசிக்கிட்டே இருப்பேன், பேசி போடுவேன். கண்டிப்பாக பாருங்கள். அப்புறம் ஒரு விளையாட்டு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன், மெயினாக போய்ட்டு அதை பாருங்கள். ஓகேங்களா? சூப்பராக இருக்கு, அந்த விளையாட்டு சூப்பராக இருக்கான். கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகேப்பா, பாய்.